வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த சபாநாயகர் செல்வம். புதுவையில் புதிய தலைமை செயலகத்துடன் ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை வளாகம் கட்ட அனுமதி அளித்து மானியத்தில் நிதி ஒதுக்க கோரி கடிதம். காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்திர ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். ஒன்றிய பாஜகவால் புதுச்சேரிக்கு எந்த பயனும் இல்லை, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றச்சாட்டு. புதுவை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி. புதுடெல்லி சென்றுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து புதிதாக கட்டப்பட உள்ள தலைமை செயலகத்துக்கு நிதி அளிக்க கடிதம் அளித்தார். புதுடெல்லி சென்றுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இன்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள தலைமை செயலகத்துடன் ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்கு விரைந்து அனுமதி அளித்து மத்திய அரசின் மானியத்தில் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை துவங்குவதற்கு இந்த நிதியாண்டில் முதற்கட்ட நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கடிதம் அளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடையும் விதமாக வழங்கப்படும் மாதாந்திர ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று நடைபெற்றது. காசநோய் இல்லா பாரதம் என்ற இலக்கை நோக்கி பாரத பிரதமரின் டிபி முக்த் பாரத் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடையும் விதமாக வழங்கப்படும் மாதாந்திர ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து தொகுப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், திட்ட இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன் மற்றும் மாதாந்திர ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கும் கெம்ஃபெஃப் அல்காலிஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில காசநோய் அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மினி ஆகியோர் உடனிருந்தனர். ஒன்றிய பாஜக அரசால் புதுச்சேரிக்கு எந்த பயனும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் புதுச்சேரியில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சிங்கப்பூராக மாறிவிடும், பிரதமர் மத்திய அமைச்சர்கள் பார்த்தாலே புதுச்சேரி மாறிவிடும் என மக்களிடம் கூறினார்கள். ஆனால் 19 அரசு சார்பு நிறுவனங்களை மூடியதுதான் இவர்களின் சாதனை. இதில் ஒரு நிறுவனத்தை கூட முதல்வர் ரங்கசாமி துவக்கவில்லை. பெரும்பாலான கூட்டுறவு நிறுவனங்கள் திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டவை. புதுச்சேரிக்கு நிறைய தொழிற்சாலைகள், ஐடி பார்க் வந்தால் இங்குள்ள இளைஞர்கள், படித்த மாணவ மாணவிகளுக்கு வேலை கிடைக்கும். துறைமுகம் வளமாக இருந்தால் ஏற்றுமதி இறக்குமதி மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும். நமக்கு தேவையான எதையும் மத்திய அரசு செய்ய தயாராக இல்லை. இந்த இரட்டை என்ஜின் பூட்டிய வண்டி புதுச்சேரிக்கென்று எதையும் செய்யவில்லை. கடந்த 6 மாதங்களாக இலவச அரிசி வழங்கவில்லை. இந்த ஆட்சியில் ஒரு தொழிற்சாலைகள் கூட திறக்காமல் வெறும் ரெஸ்டோபார் மட்டும் துவங்கப்பட்டுள்ளது. அதுவும் தெருவுக்கு ஒன்று என்பது முதல்வரின் லட்சியம். புதுச்சேரியை ஆளுநரும் அதிகாரிகளும் சேர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் இல்லை. புதுச்சேரியில் லாட்டரி, கேசினோ கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டுமென்றால் திமுக கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். கரசூரில் 1000 ஏக்கர் விவசாய நிலத்தை கைப்பற்றி பெரிய தொழிற்பேட்டை அமைக்க உள்ளோம் என கூறி 18 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அதற்கு அருகாமையில் தமிழ்நாடு அரசு ஐடி பார்க்கு கட்ட நடவடிக்கை எடுத்து தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதுபோன்ற எண்ணம் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு இல்லை. மாநில அரசு அனுப்பும் கோப்புகளை மத்திய அரசு நிறுத்தினால் ஆட்சியாளர்கள் கேள்வி கேட்பது இல்லை. புதுச்சேரியில் உள்ள ஆளுநர் அனைத்து விஷயங்களில் தலையிட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் புதுச்சேரிக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியவில்லை. அவர் குஜராத்தில் முதல்வராக மோடி இருந்தபோது தலைமை செயலராக இருந்துள்ளார். கவர்னரின் சித்தாந்தம் ரங்கசாமி மற்றும் இந்த ஆட்சியை சிதிலமடைய வைக்க வேண்டும் என்பதுதான். கடந்த முறை காங்கிரஸ் கட்சியில் இருந்த அமைச்சர் எம்எல்ஏக்களை அழைத்து சென்று பாஜகவில் வெற்றி பெற வைத்தது போல் இந்த முறையும் செய்ய பாஜக நினைக்கிறது.
புதுவையில் அதிமுக கட்சியின் கூடாரமே காலியாகிவிட்டது. பாஜகவில் உள்ள தலைவர்கள் அனைவரும் இடி, வருமான வரித்துறை, சிபிஐயை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் உள்ள காவல்துறையும் கட்ட பஞ்சாயத்து கூடாரமாகிவிட்டது. போலீஸ் அதிகாரிகள் பலர் பாஜகவினராக மாறிவிட்டனர். எனவே புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் ஆட்சி கொண்டு வர அனைவரும் உழைக்க வேண்டும் என்று அவர் பேசினார். புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. குழந்தை திருமணத்தை தடுப்பதிலும் நாடு முழுவதும் உள்ள இளம்பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா என்ற தேசிய இயக்கத்தை மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நடத்தி வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் அவர்கள் உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் வழங்க புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய் பதிப்பதற்கான பூமி பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய் அமைக்கவும் புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குதல் ஆகிய பணிகளுக்காக ரூபாய் 52.55 கோடி அளவிற்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இதில் ராஜ்பவன் தொகுதி பணிக்கான ஒப்பந்த தொகை ரூபாய் 15.94 கோடி ஆகும். இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 16.215 மக்கள் பயன்பெறுவார்கள். இப்பணிக்கான பூமி பூஜை விழா இன்று வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு முதல்வர் ரங்கசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. விழாவிற்கு ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தலைமை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்களும் இந்த விழாவில் பங்கேற்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டியை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டுக்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் வீடு வீடாக சென்று தினசரி நாட்காட்டியை வழங்கினார். மேலும் பொதுமக்களிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி கொடுத்ததற்கு அப்பகுதி மக்கள் தங்களது நன்றியை தெரிவித்தனர். மேலும் ஏதேனும் அடிப்படை வசதிகள் தேவைப்பட்டால் முழு நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று பொதுமக்களிடம் தெரிவித்தார். இதில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதி தருமாபுரி பகுதியில் திமுக சார்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழிகாட்டுதலின்படி இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் கோதண்டராமன், நிர்வாகிகள் சுப்பிரமணி, ஜெகதீசன், பாலு, பாஸ்கர், தேவநாதன், ஜெகன், ஆர் பாலு, கங்காதரன், முத்து, செல்லத்துறை, பூபாலன், பிரபு உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது
ஜோசா லூகாஸ். மெஹ்ஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹ்ஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹ்ஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய் பதிப்பது மற்றும் புதிய வீட்டு குடிநீர் இணைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய் பதிப்பது மற்றும் புதிய வீட்டு குடிநீர் இணைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதி லலிதா திருமணம் நிலையம் அருகில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா புதுவை மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகாமையில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா புதுவை மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகாமையில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் KP இளம்பருதி தலைமை தாங்கினார். உடன் தொகுதி செயலாளர் ஆறுமுகம், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் மதிமாறன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சிவதாசன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மார்டின் ராஜ், இரா சுந்தர், அஜய் பாரத், கிளைக்கழக செயலாளர்கள் நடராஜன், பிச்சாண்டி, கருணை தேவன், ஆறுமுகம், முத்து, சுரேஷ், பாண்டியன் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பங்கேற்றனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஊசுடு தொகுதி திமுக சார்பாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் மற்றும் கல்மேடுபேட் திமுக கிளை சார்பாக எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வழிகாட்டுதலின்படி ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன், KMP லோகையன் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் உத்தராபதி, வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் முருகையன், தொகுதி துணை செயலாளர் இரிசன் என்கிற முருகன், மதிவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கரிகாலன், முருகேசன், அருள், ஜனார்த்தனன், மோகன், ஆறுமுகம், இளைஞரணி துணை அமைப்பாளர் ரஞ்சித், ஐயனார், ஆட்டோ முருகன், ஆட்டோ ஐயனார், இளைய பெருமாள், ஆட்டோ விக்கி உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இரிசன் என்கிற முருகன் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கிருமாம்பாக்கம் நில அபகரிப்பு சம்பவத்தில் அரசு கொறடாவுக்கு தொடர்பு இல்லை என்று துணைநிலை ஆளுநரிடம் பிரெஞ்சு குடியுரிமை வாசி மனு அளித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் நேற்று புதுச்சேரி அரசு கொறடா AKD ஆறுமுகத்துடன் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு கொடுத்தார். அந்த மனுவில் கிருமாம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் 6 படை மருத்துவமனைக்கு எதிரே அமைந்துள்ள 2 ஹெக்டேர் 67 ஏர்ஸ் நிலம் எனது பெற்றோர் நடராஜன் மற்றும் அனுசுயா ஆகியோருக்கு சொந்தமாகும். எனது 6 சகோதரர் சகோதரிகளுடன் சேர்ந்து இந்த சொத்தின் வாரிசுகளாக இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்று பிரான்சில் வசித்து வருகிறோம். இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காக உறவினர் பாண்டுரங்கத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டு அவர் இதனை பொறுப்புடன் பராமரித்து வந்தார். பாண்டுரங்கம் நிலத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது சொத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இடையூறு செய்தனர். மேலும் இந்த நபர்களுக்கு எதிராக சிவில் வழக்கில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்துள்ளது.
எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சில தவறான தகவல்களின் அடிப்படையில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சம்பந்தப்பட்டிருப்பதாக எனக்கு தவறான எண்ணம் ஏற்பட்டது. பிரான்சிலிருந்து இந்தியா வந்து நேரில் விசாரணை செய்தபோது அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பது தெளிவாயிற்று. இதற்காக நான் மனம் மாறி வருத்தம் தெரிவிக்கிறேன். மேலும் ஆளுநர், டிஜிபி, கலெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் உள்ளிட்ட அரசு துறைகளில் முன்பு அளித்த புகார்களை முறையாக வாபஸ் பெற்றுள்ளேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் தன் மீதான பொய்யான குற்றச்சாட்டுக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தெரிவித்துள்ளார். திருப்பி வந்து ரீகால் பண்ணிக்கினாங்க. அது விஷயமா திருப்பி ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து என்னை இப்போ வந்து பார்த்தாங்க. அதனால் இப்போ வந்து மாண்புமிகு முதலமைச்சரையும் ஆனரபிள் வந்து கவர்னரையும் பார்த்து டிஜிபி, கலெக்டர் எல்லாருக்கும், ஹோம் மினிஸ்டர் எல்லாருக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்தமாதிரி வந்து எங்களுக்கு பர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் இருக்குது, எங்கள் வீடையும் எங்கள் சொத்துலேயும் வந்து நாங்கள் போனால் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிஎம்ஓ சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி சொத்தை யார் அபகரித்தாலும் கடுமையான வந்து சட்டத்தை வச்சு நாங்கள் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுவோங்க. கவர்னரும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயமா வந்து இப்போ நேரடியாக வந்து என் மேலே ஒரு சின்ன ஒரு குற்றம் சொன்னதுனால நானே வந்து நேரடியாக கூட்டின்னு வந்து உங்ககிட்ட அவங்கள பேச சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சொத்து அவங்களுக்கு. சீஷா தின கொண்டாட்டத்தையொட்டி பெண்களுக்கு சான்றிதழ் மற்றும் முதியோருக்கு போர்வை வழங்கும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் அண்ணா கிராமத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்களால் தொடங்கப்பட்ட சீஷா தொண்டு நிறுவனம் சமுதாயத்தில் மிகவும் நலிவடைந்த பெண்களுக்கு நாள்தோறும் இலவசமாக தையல் பயிற்சி, ஆரி ஒர்க் பயிற்சி, கணினி பயிற்சி மற்றும் அழகுக்கலை பயிற்சிகள் உள்ளிட்ட பல பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பயிற்சி முடித்த 150க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அண்ணா கிராமம் சீஷா அலுவலகத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் குளிர்காலத்தில் கஷ்டப்படும் முதியோர்களுக்கு போர்வைகளும் வழங்கப்பட்டது. மேலும் பயிற்சி முடித்த ஒவ்வொருவரும் சுயதொழில் செய்து தங்கள் வாழ்வில் முன்னேறவும் அவர்கள் வருமானம் ஈட்டவும் பல வழிமுறைகள் மேற்கோள் காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வேளாண்மை ஆத்மா குழு தலைவர் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர், அண்ணா கிராம ஒன்றிய செயலாளர் வி.கே. வெங்கடராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்களையும் முதியோர்களுக்கு போர்வைகளையும் வழங்கினார். உள்ளூர் தலைவர்கள் கருணாமூர்த்தி, இயேசுதாஸ் மற்றும் செந்தில் ஆகியோர் உடனிருந்தனர். சீஷா தன்னார்வலர்கள் சைமன், செந்தில், குயினி, சித்ரா, சூர்யா உள்ளிட்ட பலர் பங்கேற்று சீஷா தினத்தை கோலாகலமாக கொண்டாடினர். நிகழ்ச்சி முடிவில் சீஷாவின் தென்னிந்திய மேலாளர் டாக்டர் சார்லஸ் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறினார். சீஷா தொண்டு நிறுவனம் சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்களால் 2003ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. கடந்த 22 ஆண்டுகளாக சமுதாயத்தில் பின்தங்கிய பலதரப்பட்ட மக்களுக்கு கல்வி, மருத்துவம், வாழ்வாதாரம், மறுவாழ்வு போன்றவற்றின் மூலம் சேவை செய்து வருகிறது. மேலும் சமுதாய மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், முதியோர்கள் பல மாநிலங்களில் பயன்பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் 4வர் சன்னதி கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோர் அடங்கிய 4வர் சன்னதி கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து இந்த பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர், கற்பக விநாயகர் கோவில் வீதி, MOH வீதி ஆகிய சாலைகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 38 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன், நகராட்சி உதவி பொறியாளர் கலியவரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன்,
மற்றும் ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் வருவதை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் தலைமை தாங்கி தொடர் நிகழ்ச்சியாக சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், பிஸ்கட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி பொருளாளர் ஆர். ஜோதி, தொகுதி துணை செயலாளர் ரகு, தோமுசா தலைவர் ரமேஷ் என்கிற முரளி, தட்சிணாமூர்த்தி, ராஜாராம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தனர். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுவையில் புதிய தலைமை செயலகத்துடன் ஒருங்கிணைந்த சட்டப்பேரவை வளாகம் கட்ட அனுமதி அளித்து மானியத்தில் நிதி ஒதுக்க கோரி கடிதம். காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்திர ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். ஒன்றிய பாஜகவால் புதுச்சேரிக்கு எந்த பயனும் இல்லை, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றச்சாட்டு. புதுவை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.